Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian from the Human Expert YouTube channel. I am your Rajkumar Pandian, psychological counselor. Yep. எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? ஓகே. டெய்லி உங்களை மீட் பண்ணுறதுல, டெய்லி வீடியோஸ் போகிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட கமெண்ட்ஸ் வழியாக மீட் பண்ணுறதுலையும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த NPD, how to communicate with a lawyer. The lawyer என்றைக்குமே அவங்க they are more into the means advocates. they are more into the law oriented இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது நம்மளால் நம்மளுடைய எமோஷன்ஸை மொத்தமாக கம்யூனிகேட் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்கக்கிட்ட போகும்பொழுது நம்ம ரொம்ப க்ளூலெஸ்ஸாக மாறிடுறோம். ரொம்ப க்ளூலெஸ்ஸாக என்ன சொல்கிறது என்ன சொல்லக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரெகுலேஷன் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறோம். பட் அவங்களால நிறைய விஷயங்களை அதை அதை அவங்களோட லா படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால பல விஷயங்களை அவங்க எடுத்துக்க முடியல. ஒட்டு மொத்தத்தில் அவங்களுக்கும் நம்மளுக்குமான கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஃப் யூ வில் ரியலி கோ ஃபார் த டிவோர்ஸ், ஒரு நாசிஸ்டர்ந்து எனக்கு லீகலாக எனக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முதல்ல கோர்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் அப்ரோச் த அட்வொகேட் இல்லையா? அப்போ அட்வொகேட்டுக்கிட்ட நம்ம சரியாக கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்மளால் அவர் இந்த விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவர் இன்னும் எஃபெக்டிவாக இந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நமக்கான ஒரு நீதியை நமக்காக வாங்கி கொடுப்பார் இல்லையா? ஸோ அவர்கிட்ட எப்படி இந்த NPD பற்றி நம்ம சொல்கிறது, அது அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். NPD is not a constitutional word. நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்னு ஒன்று இல்லை இல்லையா? ஆன்டி நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் ஓரியன்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு கான்ஸ்டியூஷனல் வேர்டு இல்லை அப்படிங்கிறனாலேயே இந்த நார்சிஸ்ட்டை பற்றி பல பேர்த்தோட ஈவன் எல்லாத்துக்குமே இப்போ நம்மளை தவிர இப்போ நம்ம நீங்கள் அதில் ஓரளவு விக்டிமாக இருக்கீங்க. ஸோ தட் நான் சைக்காலஜிஸ்ட். ஸோ இதில் ரெலவெண்ட்டாக இருக்கிறனால நம்ம பேசிக்கிறோம். நம்மளை தவிர மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. முக்கியமாக லீகல் கிரவுண்டில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லைங்கிறனால நிறைய அட்வொகேட்ஸ் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஈவன் ஜட்ஜஸ் இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பட் இது ஆக்டுக்குள்ளே இருக்கிற இல்லை அப்படிங்கிறனால இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்றும் புரிஞ்சிக்க தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த ஆக்ட் அப்படிங்கிறனால தட்ஸ் அ மேட்டர். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, I need to go for it. Protection of Women from the Domestic Violence Act 2005 PWDVA. நம்ம என்னதான் இந்த நார்சிஸ்ட்டை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியலனாலும் கூட அஸ் அ உமனாக இப்போ ஒரு வேளை நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு நார்சிஸ்ட் ஹஸ்பண்டால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா we can go for the Domestic Violence Act. ஒருத்தவங்க நார்சிஸ்டாக இருக்காங்க, அவங்கள பற்றி அந்த ஆக்டுக்கு தெரில, அதாவது நம்மளுடைய லாயருக்கு தெரில, அட்வொகேட்டுக்கு தெரில, லீகல் கிரவுண்டில் யாருக்கும் தெரில, உடனே அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செஞ்சிடலாம், அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணுங்கிற எந்த விதமான அவசியமும் சட்டத்துக்கு கிடையாது, இந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுது? நீ என்னவோ இருந்துட்டு போ, அதை பற்றி கவலை இல்லை. உனக்கு நீ ஏதாவது பிரச்சனை இருக்கா, மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா போய் டேப்லெட் எடுத்துக்க. நீ டிப்ரெஷனில் இருக்கியா, போய் டேப்லெட் எடுத்துக்க. அதுக்காக உன்னோட டிப்ரெஷனை தீர்த்துக்கிறதுக்காகவோ நீ இன்செக்யூரிட்டி இருக்காங்கிறதுக்காக அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கான எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. அதான் ஆக்ட் சொல்லுது. உன்னுடைய பிள்ளையை அடித்து கொடுமைப்படுத்துறதுக்கான எந்த ஆக்டும் உனக்கு இல்லை, எந்த விதமான ஒரு உரிமையும் உனக்கு கிடையாது. உன்னுடைய மனைவியையோ உன்னுடைய கூட பிறந்தவங்களையோ யாரையுமே கை வச்சு துன்புறுத்தக்கூடிய, ஈவன் மென்டல் க்ரூவல்ட்டி செய்யக்கூடிய, உன்னுடைய ஸ்பௌஸாக இருந்தாலும் அவங்கள மென்டல் க்ரூவல்ட்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய, மனதளவில் டார்ச்சர் பண்ணுறதுக்கான எந்த ரைட்ஸும் உனக்கு கிடையாதுங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஸோ இப்போ ஒருவேளை அவர் உங்களை அசால்ட் பண்ணுறாருன்னு சொன்னால், உங்களை அவர் அட்டாக் பண்ணுறாருன்னு சொன்னால், உங்களை பயங்கரமாக ப்ரூட்டலாக அவர் அடிக்கிறாருன்னு சொன்னால் கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா யார் போய் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் உடச்சிட்டாரு, இனிமேல் நம்ம தனியாக தான் இருக்கணும், நம்மளை போட்டு அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொன்னால் we have a act like a Protection of Women from the Domestic Violenceங்கிற ஆக்ட்டுங்கிறது ஆக்ட் நம்பர் 2005 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இட் ஹேஸ் தட். இந்த ஆக்டுங்கிறது எந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டியை நம்ம கொடுக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் வயலன்ஸ் அப்படிங்கிறது, அது முக்கியமாக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நடைபெற்றிருந்தால், ஓகே, உங்களோட வீட்டில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவதுன்னா அது வீட்டுக்குள்ளே இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு வேலை நடந்திருந்ததை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் போல்டாக இது பண்ணுறீங்க, அது ஒரு வேளை கோர்ட்டில் லீகலாக ப்ரூவ் பண்ணப்பட்டால், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்களுக்கு மீன்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இம்ப்ரெசன்மெண்ட்டோடு சேர்ந்து சில நேரங்களில் ஃபைன் போடுறதுக்கும் இல்லை ஃபைன் ஆர் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு இந்த சட்டம் சொல்லுது.
அதே நேரத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து வேறு ஏதாவது விஷயங்களில் அந்த கணவர் தாக்குனாருன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டங்கிறது செய்யுது. இது எவ்வளோ சூப்பரான ஒரு சட்டம் பாருங்கள். நீங்கள் குடும்பத்தில் வாழலாம், நீங்கள் அவங்க கூட வாழலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சட்ட பாதுகாப்பு கொடுக்குது. ஒருவேளை திரும்பவும் அவர்கள் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி அப்ரோச் டு த போலீஸ் ஸ்டேஷன், யூ கேன் ஈஸிலி அப்ரோச் த கோர்ட் அகைன். பண்ணிங்கன்னா 2வது தடவை அவங்களாம் பண்ணாங்கன்னா ஒரு தடவை வார்னிங் கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட ஜட்ஜ் பொறுத்தது, அது எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டது, அந்த கேஸ் எப்படி போகுதுங்கிறத பொறுத்தது. அதில் ஒரு வேளை வந்து மினிமம் ஆஃப் விஷயங்களோ இல்லை நீங்கள் வந்து இடையில வந்து வாபஸ் வாங்குறதோ இல்லை எழுதி வாங்குறதோ அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்ங்கிறது ஜட்ஜ் முன்னாடியே வந்து லீகலாக எழுதி வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு மீறி வந்து அந்த விஷயங்களை அவர் செய்கிறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு சிவியரான இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் படி வந்து காத்துட்ருக்கு. ஸோ சும்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதை பொறுத்து போகணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் வந்து நமக்கு தெளிவாக இதில் சொல்லிக் கொடுக்குது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே. ப்ரொடக்ஷன் அண்ட் பெனாலிட்டிஸ் ஃபைன் அண்ட் 1 year. செக்ஷன் நம்பர் 31 படி வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி வந்து என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு விஷயம் இட் வில் கிவ் யூ த ப்ரொடக்ஷன். உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, த செக்யூரிங் யுவர் ப்ரொடக்ஷன் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம், ஃபைன்கிறது போடப்படலாம். அதே மாதிரி ஒரு 1 year அப்படிங்கிறது முக்கியமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 year வரைக்கும் அவங்க வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டில் சிவியர் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போய் ஆகணும். அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு வேலை வரலாம். அந்தளவு க்ரூவல்ட்டிங்கிறத அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்கள் மேலே நிகழ்த்தியிருக்கிறாருங்க பட்சத்தில், அதுக்கான எவிடன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் இட் as a matter. ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து அது மூலமாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கான இழப்பீடும் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கணும். அந்த இழப்பீடு கொடுக்குறதுங்கிறது அவருடைய பொறுப்பு இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆக்டில் சொல்லப்படுது. செக்ஷன் நம்பர் 31 ஐ பிலீவ். இஃப் டிவோர்ஸ் கான்செப்ட் ஆஃப் மென்டல் க்ரூவல்ட்டி. எஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இனிமேல் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் இந்த நார்சிஸ்ட்டை வந்து நம்ம சொல்லி வந்து அங்கே லீகல் கிரவுண்டில் அது எடுபடாது. அப்போ வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா வி கேன் கிளைம் ஃபார் த மென்டல் க்ரூவல்ட்டி ஆக்ட். மனதளவில் ஒருவர் ஒரு தம்பதியை இன்னொருத்தர், நீங்கள் கணவராக இருக்கலாம், நீங்கள் வந்து மனைவியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், கணவர்களுக்கு இந்த சட்டங்கிறது போதும். மனதளவில் அவங்க வந்து பயங்கரமாக அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாலே பெரிய அளவில் சண்டை வருது, எப்பொழுதுமே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்பொழுதுமே அவங்கள மன உளைச்சலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க, அவங்கள சரியாக வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, சரியாக தூங்க விட மாட்டேங்கிறாங்க, எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து மனதளவில் அவங்கள வந்து எதையுமே செய்யக்கூடாத அளவுக்கு அவங்க போகிறாங்கங்கிற பட்சத்தில் யூ கேன் ஈஸிலி கிளைம் ஃபார் த மென்டல் க்ரூவல்ட்டி செக்ஷன் நம்பர் 13(1)(IA) as per the ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி. ஹிந்து ஓரியன்டாக நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ இந்த மென்டல் க்ரூவல்ட்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கெட் அ டிவோர்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து உங்களுடைய லாயர்கிட்ட இதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். அண்ட் சப்மிட் த ரெக்கார்ட்ஸ். ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஒரு டிவோர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் யூ ஆர் ஒரு ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி நீங்கள் டிவோர்ஸ் போட்டு அதை வந்து சில ப்ராசஸ் மூலமாக போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு போய் இந்த மென்டல் க்ரூவல்ட்டியெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணணும், ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த காம்பன்சேஷன், நீங்கள் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் வாழ்கிறதுக்கான சூழ்நிலைங்கிறத அவர் ஏற்படுத்தி கொடுக்கல. தேர் இஸ் நோ ஃபேர் சிச்சுவேஷன் ஓவர் தேர் பிகாஸ் த த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ விஷ் டு லிவ் வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லீகல் கிரவுண்டில் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டையும் அவங்க கொடுப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான காஸ்ட்டு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணீங்க, நீங்கள் எப்போ வெளில வந்தீங்க, அப்போ இருந்து அந்த உங்களை பராமரிப்பு செலவுன்னு சொல்கிறாங்களே அந்த மேனேஜ்மெண்ட் காஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மென்டல் க்ரூவல்ட்டி கீழே மேட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய விதமான பாதுகாப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்த மென்டல் க்ரூவல்ட்டி அவர் பண்ணியிருக்காருங்கிற ரெக்கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். த்ரூ த ஃபோன் கால் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ அவர் உங்களை என்னென்ன பேசினார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈவன் அவங்க உங்களை என்ன பேசினாங்க, இஃப் யூ ஆர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவி என்னென்ன பேசினாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் யார்கிட்ட என்னென்னலாம் பேசும்போது உங்களை எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இட் ஷுட் பி இன் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகே, மென்டல் க்ரூவல்ட்டிக்காக இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். மியூச்சுவல் டிவோர்ஸ். இஃப் யூ வில் கோ ஃபார் த மியூச்சுவல் டிவோர்ஸ், ஆஃப்கோர்ஸ் எஸ், நார்சிஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வேறு வழியே இல்லைங்கிற அளவுக்கு வரும்போது அவங்க மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 5% இருக்குது.
அப்படி ஒரு 5% இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உங்கள் நடுவில் என்ன காம்பன்சேஷன் நீங்கள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் கோர்ட்டுங்கிறது தலையிடாது. நீங்கள் மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் தாராளமாக 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணி நீங்கள் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் கொடுக்கறது போல் இருந்ததுன்னா அது நீங்களாக பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் கோர்ட் ரெக்கார்டில் வந்து வராது, அது கோர்ட்டு வந்து தலையிடாது. திஸ் இஸ் வாட் வி நீட் டு லேர்ன் அபவுட் மியூச்சுவல் டிவோர்ஸ். மியூச்சுவல் டிவோர்ஸ் பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு மனதாக முடிவெடுத்து 2 பேரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் லாயர்கிட்ட போக வேண்டியது இருக்குது, அட்வொகேட்டை. எப் அந்த காம்பன்சேஷன், மெயின்டெனன்ஸ் அந்த சைல்டு எஜுகேஷன். எப் இந்த காம்பன்சேஷன் ஓரியன்டான கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ரியலி விஷ் டு ஹேவ், நீங்கள் அவங்க ஆல்ரெடி நான் சொன்னது போல் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை, அந்த அளவுக்கான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டும் இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸுங்கிற ஒரு விஷயமும் சரி, சைல்டு வந்து வளர்க்குறதுக்கான காஸ்ட்டும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிவோர்ஸோடு சேர்த்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் சப்மிட் பண்ணி அவங்க மென்டல் குரூவல்ட்டியில் அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வாடுறதுக்கே சூழ்நிலை இல்லைங்கும் பொழுது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து வாழ பிடிக்கல, எனக்கு வந்து இது கொடுங்க, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, குழந்தை வளர்க்குறது கொடுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களோட இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களே கொடுக்க மாட்டாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தீஸ் ஆல் த திங்ஸ். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் இது எல்லாம் ஆல்ரெடி ஐ திங்க் இதெல்லாம் ஒரு லிட்டில் பிட்டான ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதெல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் பேக் எண்டில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூ கேன் அப்ரோச் டு த அட்வொகேட். உங்களுடைய கேஸுங்கிறது ஸ்மூத்தாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நம்ம என்ன நினச்சோமோ அதில் கிளியரான ஐடியா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி கன்ஃபியூஸாக இருக்கும்பொழுது நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, கோர்ட்டோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்களை இன்னும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க, கவுன்சிலிங்கில் வந்து சரின்னு சொல்கிறது, சரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் டிவோர்ஸ் எனக்கு வேணாம், நான் ஒத்துமையாக போகிறேன்னு சொல்கிறது, அப்புறம் 2வது கவுன்சிலிங் வந்து எனக்கு வேணவே வேணான்னு சொல்கிறது. இந்த மாதிரி கன்ஃபியூஷனல் ஸ்டேட்டில் போகாதீங்க. யூ ஷுட் பி டிசைடட் யுவர் செல்ஃப். முதல்ல நீங்கள் நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நார்சிஸ்ட் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இவர் நார்சிஸ்ட்டாக இல்லையாங்கிறத ஒரு தடவை கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட்டோட தயவுசெய்து நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டாம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ லீகல் அட்வைஸ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு டிப்ஸாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கான தவிர ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷன் டு see these are all the things. Actually I am the psychologist only. Okay, I am not a lawyer. That we need to understand. So thank you so much for the online counseling. இதான் எங்களோட நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். That is what. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.